வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை வலி சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு வார்ம் அப் செய்யலாம். கைகள இங்க கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இந்த நிலை. இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும்பொழுது, இங்க மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 10 எண்ணிக்கை. இப்போ கைகள மேல உயர்த்தும் பொழுது, இங்க மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். உங்களால எந்த அளவுக்கு கைகள மேல உயர்த்த முடிகிறதோ, அந்த அளவுக்கு உயர்த்தினா போதும். ஒரு 10 எண்ணிக்கை. இப்போ சேர்ல அமர்ந்து கொண்டு ஆசனம் எவ்வாறு செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இது போல ஒரு சேர்ல அமர்ந்து கொண்டு இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உங்களுடைய கைகளை மேல உயர்த்துறோம். கைகள் மேல உயர்த்தும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நிமிர்ந்த நிலையில இருக்கணும். கைகள் இங்க கொண்டு வரும். இதுல ஒரு ஆரம்பத்துல ஒரு 20 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். 20 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில ஒரு 20 எண்ணிக்கை செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தோள்பட்டை வலி சரி செய்யும். அதே போல ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. முதுவலிக்கு ரொம்ப நல்லது. தொப்பை குறையும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில நம்ம நின்று கொண்டும் செய்யலாம், நாற்காலியில அமர்ந்து கொண்டும் செய்யலாம், இல்ல நம்ம தரையில அமர்ந்து கொண்டு செய்யறதா இருந்தா பெட்ஷீட்டோ இல்ல பாயோ பயன்படுத்தலாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இப்போ தரையில அமர்ந்து கொண்டு நம்ம எவ்வாறு செய்யலான்றத பார்க்கலாம். இந்த நிலையில உங்களுக்கு சுகாசனமோ இல்ல அர்த்தபத்மாசனமோ இல்ல வஜ்ராசனமோ எந்த நிலையில அமர முடிகிறதோ அந்த நிலையில இருக்கலாம். இப்போ கைகளை மேல கொண்டு வரோம். உங்களால எந்த அளவுக்கு கைகளை மேல கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். இது பேரு பர்வட்டாசனம். இப்போ இந்த நிலையில கைகளை கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களால கைகளை முழுமையானால இது போல கொண்டு போக முடியல என்ற ஒரு பட்சத்துல எல்போ மடக்கினாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம். கைகளை இங்கிருந்து கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு இப்படி கையை இன்டர்லாக் பண்ணிட்டு இப்படி டர்ன் பண்றோம். இதுல ஒரு 20 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய விரல்களுக்கும் ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 20 எண்ணிக்கை நம்ம 3 சுற்றுகள் செய்தால் போதுமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையிலயும் அதே போல மாலையில ஒரு முறை செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய தோள்பட்டை வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல உங்களுடைய தோள்பட்டை வலியும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.